Greetings to all. வந்து நம்ம லைட் என்ற சயின்ஸ் ப்ராஜெக்ட்ல மொத்தம் ஒரு 3 ஸ்டெப்ஸ் பண்ணி சாம்பிள் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ரிஃப்ளெக்ஷன். ரிஃப்ளெக்ஷன்லாம் இல்லைன்னு முதல்ல பார்த்துருவோமா? ரிஃப்ளெக்ஷன்லாம் இப்போ நான் ஒரு மிரர் வச்சிருக்கேன்னா லைட் வந்து எப்பவுமே ஸ்ட்ரைட் லைனில் தான் ட்ராவல் ஆகும். இப்போ லைட் வந்து அந்த மிரரில் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகுறதா ரிஃப்ளெக்ஷன் சொல்கிறோம். ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னா இங்கே பாருங்க, லைட் வந்து பெண்ட் ஆகும். இது பேர் தான் நம்ம ரிஃப்ளெக்ஷன் சொல்கிறோம். இந்த பென்சில் இது வரை பாட்டம் மேலே இருக்கா, இது வரை இன்சிடென்ட் ரேன்னு நம்ம சொல்கிறோம். அது கீழே இருக்கிறது வந்து ரிஃப்ளெக்டட் ரே அப்படின்னு சொல்கிறோம். இதுதான் ஒரு ரிஃப்ளெக்ஷன் மெத்தட். இப்போ இது ஏன் பெண்ட் ஆகுதுன்னு பார்ப்போமா? இந்த சைடு வந்து லிக்விடு, இந்த சைடு வந்து ஏர் மாலிகுல்ஸ். இப்போ லிக்விட் மாலிகுல்ஸ் வந்து எப்படி இருக்கும்? கொஞ்சம் லூஸ்லி பேக்கடாக இருக்கும், டிராஃபிக் ரோடு மாதிரி. ஏர் மாலிகுல்ஸ் வந்து எப்படி இருக்கும்? ஹைவே மாதிரி ஃப்ரீயாக இருக்கும். இந்த லைட் வந்து ஏரில் போகல ஈஸியாக ஹைவே மாதிரி ஸ்பீடாக ட்ராவல் பண்ணுது. அதே இது டிராஃபிக் ரோட்டில் போகல கொஞ்சம் பூண்டு வர லேட் ஆகும்ல, இந்த மாதிரி தான் இது பெண்ட் ஆகுது. அதனால தான் இப்படி பெண்ட் ஆகுது. இன்சிடென்ட் ரேவுக்கும் ரிஃப்ளெக்டட் ரேவுக்கும் நடுவில் ஒரு நார்மல் பெர்பெண்டிகுலர் லைன் வந்து இருக்கும். அதை வச்சு தான் நம்ம ஆங்கிளை மெஷர் பண்ணுறோம். இப்போ லைட் வந்து எப்படி ட்ராவல் ஆகுதுன்னு பார்க்கலாமா? எவ்வளோ ஸ்பீடில் ட்ராவல் ஆகுதுன்னு பார்ப்போமா? 3 lakh km/s இப்படின்றதுக்குள்ள தான் லைட் ட்ராவல் ஆகுது. இந்த லைட்டோட வேர்ல்டில் எதுவுமே ஃபாஸ்ட் கிடையாது. 2,25,000 km/s அப்படின்னு லிக்விடில் லைட் வந்து ட்ராவல் ஆகுது. அப்போ அப்படி ட்ராவல் ஆகல ஒரு சின்ன சேஞ்ச், ட்ராவலிங்கில் சின்ன சேஞ்ச் ஏற்படுது. அந்த சின்ன சேஞ்ச் தான் இந்த பெண்ட் ஆகுது. அப்படி பெண்ட் ஆகுறது பேர் தான் ரீஃப்ராக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது ரீஃப்ராக்ஷன் வந்து ஒரு மீடியம்லேருந்து இன்னொரு மீடியம் போயில பெண்ட் ஆகும். அது பேர் தான் ரீஃப்ராக்ஷன். இப்படி தான் ரீஃப்ராக்ஷன் இருக்குது. ரிஃப்ளெக்ஷன் வந்து ஒரு மிரரில் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகுறது, மறுபடியும் அதே இடத்துக்கு போகிறது தான் ரிஃப்ளெக்ஷன் சொல்கிறோம். இப்போ நம்ம டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் கண்டிஷன் 2 அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதில் நான் வந்து ஒரு வாட்டர் எடுத்துருக்கேன், ஒரு சின்ன ப்ராஜெக்ட் சாம்பிள் செஞ்சு பார்க்க போகிறோம். நான் வந்து வாட்டர் எடுத்துருக்கேன். அந்த வாட்டர் கலர் ஷேட் கொஞ்சம் மங்கலாக இருக்கிறதுக்காண்டி டெட்டால் ஒரு 2 drop ஆட் பண்ணுறேன். 2 drop ஆட் பண்ணுறேன். இதை மிக்ஸ் பண்ணுறேன். இது வந்து டிரான்ஸ்பரண்டாக இருந்தது, கொஞ்சம் மங்கலாக ஷேட் ஆகிருக்கு. இப்போ இல்லை நம்ம லேசர் லைட்டை அடிக்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு பாஸ் பண்ணுற ரே என்ன ரே? இன்சிடென்ட் ரே. அது பாஸ் பண்ணி அது ரிஃப்ளெக்ட் ஆகி பாஸ் ஆகிற ரே வந்து ரிஃப்ளெக்டட் ரே அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ நம்ம ஒரு சின்ன சாம்பிள் செஞ்சு பார்க்கலாமா? அம்மா லைட் ஆஃப் பண்ணுங்க. பாருங்க இங்கே பாருங்க, இது வந்து டேரெக்டாக இப்போ அங்கே அடிக்கடி இதுதான் நம்ம இன்சிடென்ட் ரே அப்படின்னு சொல்கிறோம். அதே நான் கொஞ்சம் ஆங்கிள் இன்க்ரீஸ் பண்ண அது பி ஷேப்புக்கு மாறுது. இதெல்லாம் நம்ம டென்சர் மீடியம் டு ரேரர் மீடியம் அப்படின்னு சொல்கிறோம். ரெண்டாவது கண்டிஷனை பற்றி பார்க்கலாமா? இன்சிடென்ட் ஆங்கிளோட அப்போ 90 டிகிரி அதிகமாக இருக்கிறது வந்து கிரிட்டிக்கல் ஆங்கிள் அப்படின்னு சொல்கிறோம். இதுதான் நம்ம டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். கிரிட்டிக்கல் ஆங்கிள் அப்படின்னா என்னன்னு பார்ப்போமா? கிரிட்டிக்கல் ஆங்கிள்னா இப்போ நம்ம ஒரு இன்சிடென்ட் ரே கொடுக்குறோம். அதுலேருந்து ரிஃப்ளெக்ட் ஆகிற ரே 90 டிகிரிக்கு மேலே இருந்தால் நம்ம கிரிட்டிக்கல் ஆங்கிள் அப்படின்னு சொல்கிறோம்.